வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். மாலை 4:14 வரை, அதன் பின் சித்திரை, திதி வளர்பிறை, பிரதமை. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம். இன்று முதல் நவராத்திரி ஆரம்பம். இன்று நவராத்திரியின் முதல் நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலை. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், சந்திரன், கேது, புதன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் எல்லாம் சரியாயிடும். எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். உங்கள் கை ஓங்கும். உங்களை பார்த்தா மற்றவங்க பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. சூப்பராக இருக்குது நாள். உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கக்கூடிய நேரம் இது. உங்களை பார்த்து மற்றவர்கள் வியக்கக்கூடிய நேரம் இது. குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பேச்சு சாதுரியமாக வரும். இருந்தாலும் சந்திரன் கேது இணைந்து 6ஆம் இடத்தில் இருப்பது சிறு மனச்சலனத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தும். இன்று ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வருவாய் வரக்கூடிய ஒரு நேரம். 2 குடையவர் 5ஆம் இடத்தில் உச்சம். பூர்வீகத்திலேருந்து பணம் வரும். உங்களுடைய சொந்த ஊர்லேருந்து ஏதோ பணம் வரப்போகுது. உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலம் பணம் வரப்போகுது. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். இப்போது உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று காணப்படுகிறார். 5 குடைய கிரகம் 5ஆம் இடத்துலேயே ஆட்சி. அதனால் இப்போ நிறையா வருமானம் வரும். நிறைய பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பழைய வீடு ஏதாவது இருந்தால் அதை புதுப்பிக்கும் எண்ணம் ஏற்படும். ஜுவல்ஸ், நகை, இந்த மாதிரியான விஷயங்களில் வாங்குவதற்கு எண்ணம் ஏற்படும். நல்ல நாள் இது. கடக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது நல்ல விஷயம். ஆனால் கேதுவோடு இணைவது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை. நம்ம இதை நேற்றைய தினத்திற்கு முந்தைய நாளே ராசி பலன்கள் இதை சொல்லியிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு கிரகநிலை சுமாராக தான் இருக்குன்னு. நாளை காலை அதிகாலை வரைக்கும் கிரகநிலையில் இப்படி தான் இருக்குது. அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக தான் இருக்கணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க நேரிடலாம். இல்லது நம்ம செய்யக்கூடிய ட்ராவலில் ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படலாம். பயணங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல 2 குடைய கிரகம் உச்சம் பெறுவது சிறப்பான யோகம். நல்ல யோகம் அது. நிறையா வருமானம் வரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஆனால் சந்திரன் கேது இணைவு அந்த இடத்துல நடக்குது. சந்திரன் விரையாதிபதி. அவர் கேதுவோடு இணைந்து அஸ்தகமான அது ஒரு விதத்தில் நன்மை தான். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் சற்று எச்சரிக்கையும் கவனமாக இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிறது சிறப்பு. நாளை காலையில் விடிய காலைக்கு அப்புறம் இந்த கிரகநிலை மாறுது. அதுக்கப்புறம் நிலைமை சீராகும். இன்று ஒரு நாள் கவனமாக இருப்பது சிறப்பு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11 குடைய கிரகம் சந்திரன் இன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமே கேதுவோடு இணைந்து உங்கள் ராசிக்குள்ளேயே தான் இருக்கார். நம்ம நேற்றைய முன்தினமே ராசி பலனில் 3ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
நாளைக்கு அதிகாலை வரைக்கும் இந்த கிரக நிலை இருக்குது. நாளைக்கு சூரியன் உதயமானதுக்கப்புறம் நிலைமை மாறும், நிலைமை நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக தான் இருக்கணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். கவனம் கவனம் கவனம். துலா ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதுவும் சந்திரன் கேதுவோடு இணைகிறார். நம்ம இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொன்ன ஒரே விஷயந்தான். சந்திரன் கேது இணையும் போது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது 12ஆம் இடத்துல ஏற்படுது, ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் இது கடுமையான பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதனால் செலவுகளாக இருக்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு மனச்சலனம், பிரச்சனைகள் அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நாளைக்கு தான் இந்த நிலைமை சீராகும். இருந்தபோதும் இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல வருது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இடம் மாறும். அவங்களுக்கு 12ஆம் இடம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நன்மை தான். அதனால் செலவை மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்து செலவு பண்ணுங்கள். எல்லாம் கடந்து போகும். என்ன பிரச்சனை பெருசாக வந்துட போகுது. அதனால் கடவுளை நம்புங்க. அதனால் இப்போ நவராத்திரி ஆரம்பித்தாச்சு. அதனால் கடவுளை நம்புங்க. உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்புங்கள். இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அதனால் லாபங்கள் பன்மடங்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் நிச்சயமாகும். 7ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. பிறவிகால ஜாதகத்தில் யாருக்காவது சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு மன வாழ்க்கை அருமையாக இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கணவன் மனைவியாக இருப்பாங்க. இந்த மாதிரி 12இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகர்கள். இப்போ கோச்சாரத்தில் அப்படி இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருக்குது. அப்போது இப்போ திருமணம் வரன்னு பார்த்தா நல்லபடியாக நடந்து இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகம் காட்டுது. இப்போ 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் எல்லாமே சிறப்பான அம்சத்தோடு இருக்குது. இது ஒரு நல்ல நாள். உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள், 11ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரன் 6க்குடையவர் 11ஆம் இடத்துல வர்றதுனால அதுவும் நன்மை தான். 10 அஷ்டமாதிபதி கேதுவோடு அஸ்தங்கமாவதால் அதுவும் நன்மை தான். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். 4 கிரகங்கள், அதனால் எல்லாமே நல்ல விஷயந்தான். அதில் புதன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா விதத்திலும் இந்த நாள் நல்ல நாள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள். சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம். ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஏதாவது வருமானம் வரும். உங்கள் பூர்வீகத்திலேருந்து நல்ல செய்திகள் வரும். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தையும் எடுத்து தைரியமாக செய்யலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது நல்ல நாள். கல்வியில் முன்னேற்றம், மேன்மை ஏற்படும். ஒரு சின்ன படிப்பை எடுத்து படித்தா கூட அதில் நீங்கள் ஒரு ஸ்காலராக மாறிடுவீங்க. யாராலையும் எடுத்து படிக்க முடியாத ஒரு படிப்பை எடுத்து படித்தாலும் அதில் முதன்மை பெறுவீர்கள். இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். இந்த சட்டத்துறை அந்த மாதிரியான விஷயங்களில் படித்து நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நேரம் நல்லா இருக்குது. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நம்ம 3 நாளுக்கு முன்னாடி நேற்றைய முந்தின நாளே சொல்லியிருக்கோம். கடுமையாக இருக்கும் இந்த சந்திராஷ்டமம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நிலைமை நாளை அதிகாலையிலேருந்து மாறும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுமாரான நாள். இது நம்ம நேற்றைய முன்தினமே சொல்லியிருக்கோம் ராசி பலனில். 7ஆம் இடத்துல சந்திரன் கேது இணைவு. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களால் தொல்லை, பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது வரலாம். நாளைக்கு காலைக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் வேறு வந்துடும் உங்களுக்கு. அதனால் அடுத்து ஒரு 2.5 நாட்களுக்கு, இன்னையோடு சேர்த்தா 3.5 நாட்களுக்கு மத்தியம பலன்தான். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதே சிறப்பு.